அந்த தப்பதான் உங்க மாப்பிள்ள செஞ்சான். அதுக்கு தான் உன் மேல கைய வச்சேன். என்னெல்லாம் கேட்க முடியாது. சரி கேட்காதீங்க, நாங்க கிளம்புறோம். வாடி சாமிதுரை. நல்லதோ கெட்டதோ இது அண்ணத்தோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இறங்கி போறவங்க ஒன்னும் குறைஞ்சு போயிட போறதில்ல. இப்ப என்ன, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? என் பையன் செஞ்ச தப்புக்கு அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்கறேன். ஐயோ, இவர் ஒருத்தர். மாமா, யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? நீங்க இருக்கிற இடம் என்ன, இவனோட தரம் என்ன? இவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்பா, நீங்க கிளம்பலாம். சித்தி, நீங்களும் கிளம்புங்க. போகும்போது அவனையும் கூட்டி கிளம்புங்க. பாத்தீங்களாங்க திமிர, நம்மளையே கிளம்ப சொல்றா. இதுக்கு மேலேயும் நாம இங்க இருக்கணுமா? நீங்க வாங்க. என் மேல இருக்க கோபத்தை அண்ணன் மேல காட்ட வேணாம், தயவு செஞ்சு போ. சும்மா இருக்கண்ணே, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பாரு சாமித்துறை, அவசரப்படாதையா. இது உன் பொண்ணோட கல்யாணம். நான் இருக்கிறத விட நீ இருக்கிறதா ஏன் முக்கியம். தயவு செஞ்சு போகாத. நான் காலில் வேணா வருவேன். என்னப்பா பண்றீங்க? நீங்க அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது மட்டும் தான்ப்பா தலை குனியணும். வேற எதுக்கும் நீங்க தலை குனிய கூடாதுப்பா. மன்னிப்பும் உதவியும் நீங்க தான்ப்பா மத்தவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க வேற யார்கிட்ட கேட்க கூடாதுப்பா. செஞ்ச தப்புக்கு நானே மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போகாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க. மன்னிச்சிருங்க. எதுக்கு சின்னத்தை உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கணும்? அவங்க பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எதுக்கு இறங்கி போறீங்க? ஏன்னா இது என் அண்ணத்தோட கல்யாணம். இதுலதான் என் அப்பாவோட சந்தோஷமே அடங்கியிருக்கு. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவரே அவர் வயசுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நான்லாம் யாரு? ஒண்ணுமே இல்ல. என் தன்மானத்துக்கு வேணும்னா மன்னிப்பு கேட்காம விரைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எங்க அண்ணத்துக்குன்னு வரும்போது ஒரு மன்னிப்பு என்ன, 1000 மன்னிப்பு கூட கேட்கலாம். தப்பே இல்லை. அடடா, வாத்தியார் புள்ளல, அதான் வாய் கிழிய நல்லா தத்துவ பாடம் எடுக்கிறாரு. வாடி, வாத்தியாருக்கே பாடம் எடுக்க வந்த வாத்திச்சி. அதான் மன்னிப்பு கேட்டுட்டான்ல என் புள்ள. இப்போ உங்க எல்லார் மனசு குளிர்ந்து போச்சா? அவ்வளவு மான ரோஷம் உள்ள குடும்பமா இருந்தா ஏன் வீட்டு படியேறி வந்து பொண்ணுக்கு 50 சவரம் போடுறேன், மாப்பிள்ளைக்கு 20 சவரம் போடுறேன்னு வாய்ஸ் சவடால் விட்டானு உன் புருஷன். எங்க அவனுக்கு துப்பு இருந்தா இந்த சபையில சொன்ன மாதிரி எடுத்து வைக்க சொல்லு. தான் வீட்டு மகாலட்சுமிய தாரவாத்து கொடுக்கறவங்கள்ட்ட நாம வரதட்சணை கேட்க கூடாது. அப்படி கேட்கறது சட்டப்படி மட்டும் இல்ல, தர்மப்படியும் தப்பு. அந்த தப்ப நாம செய்யக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமிக்கு நாம தான் கொடுக்கணுமே தவிர அவங்கள்ட்ட வாங்க கூடாது. சாமிதுரை வீட்டுக்கு வந்து சொன்னதெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது. அதனால அது எனக்கு தேவையும் இல்லை, நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. என் அண்ணன் என் வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி என் குலசாமி, இதையே கொடுத்திருக்கான்.
இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? இது ஒண்ணு போதும், இது போதும். இப்பவும் என்ன பெருமைப்படுத்துற மாதிரியே வெறும் பையனு நக்களை குத்தி காட்டுறியா? உன் பொண்டாட்டி என்ன சபையில வச்சு நார் நாரா கிழிப்பா, அதுக்கு நீ டிஞ்சர் போட்டு விடுவ. உன் அனுதாபமும் இரக்கமும் எனக்கு தேவையில்லை. நான் சொன்னா அதை செய்வ. சின்ன பொண்ணே, போய் அதை எடுத்துட்டு வா. நல்லா பாத்துக்கங்கய்யா. நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு வக்கத்து போயா கிடக்கும். வெறும் பையன் வீட்டுல புண்ணெடுக்க போறேங்கிற இலக்காரம் தானே உனக்கு. சரி, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நான் உன் வீட்டு படியேறி வந்து போறேன்னு சொன்னது மொத்தமும் இதுல இருக்கு. இப்போ உன் மூஞ்சிய எங்க கொண்டு போய் வச்சுப்ப? பெரியமா, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? என்ன தனம் ரகசியம்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரை ஓபன் பண்ணி சொல்ற? ரகசியத்தை மியூட் மோட்ல தான் சொல்லணும். சும்மா இருங்க. இப்ப சொல்லு. அது வந்து பெரியமா, அண்ணன் வீட்ல பெண் அழைப்புக்கு போனப்போ அவர் அப்பாரு பீரோல இருந்து நகைகளை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் தண்ணி குடிக்க உள்ள போனப்போ அதுல ஒரு தோடு மட்டும் கீழே விழுந்தது. அத அவரு கவனிக்கல, ஆனா நான் கவனிச்சேன். நம்ம கைதான் சும்மா இருக்காதே.